ஆதியாகமம் 11:1-9 வரை. அப்போ அவங்க ஒரு கோபுரம் கட்டினாங்க. அது அவங்க தாம் பெருமைக்காக தான் கட்டினாங்க. கிறிஸ்துவ மகிமைப்படுத்துற விதமா அவங்க கட்டல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அது வானடி உயர்ந்த வரை கட்டணும்னு நினைச்சாங்க. ஆண்டவர் நினைச்சாரு, இவங்க ஒன்றும் என் பெருமைக்காக கட்டலையே, அவங்களோட பெருமைக்காக தானே கட்டுறாங்கன்னு நினைச்சிட்டு எல்லாரோட லாங்குவேஜையும் மாத்தினாரு. அவர் சொன்னோடனே எல்லா லாங்குவேஜும் மாறிடுச்சு. எல்லா லாங்குவேஜும் மாறினதுனால ஒரு ஆள் மண் எட்டு வர சொன்னா கல் எட்டு வராங்க, கல் எட்டு வர சொன்னா மண் எட்டு வர்றதுனால இந்த கோபுரம் கட்டுறதை நிப்பாட்டிட்டாங்க. எல்லா மக்களும் தனித்தனியா பிரிஞ்சு போனதுனால இந்த கோபுரம் பேரு பாபேல் கோபுரம். நான் கர்த்தருக்காக என் வயலில் இருந்து காய்கறிகளை கொண்டு வந்தேன். கர்த்தர் என் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை, ஏனென்றால் நான் முந்தினதை கொண்டு வரவில்லை. நான் தான் ஆபேல். நான் என் ஆட்டு மந்தியில் உள்ள முதல் பிறந்த ஆட்டை நான் இயேசுவிற்கு தகன பலியாக கொண்டு வந்திருக்கிறேன். என் பலி கர்த்தருக்கு சிறந்தது. கர்த்தர் எடுத்துக்கொள்ள